அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அலகு 9 எடுத்துக்காட்டு 9.11 பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்டெகிரல் 0 to π/2 cos θ டிவைடட் 1 + sin θ into 2 + sin θ into dxன்னு இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பகுதியானது, அதாவது டினாமினேட்டரானது இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது என்ன பண்ணுவோம், பகுதி பின்னமாக பிரித்தல். அது செய்ய போகிறோம்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம்னா I = integral 0 to π/2 cos θ by 1 + sin θ into 2 + sin θ into dx. இங்கடமா இங்கே பாருங்கள், t = sin x sin θ அப்போ வகை செய்யும்போது வரும் dt/dx ஈக்குவல் டு சைன் செய்யும்போது வரும் cos x, அப்போ cos d வேறு ஒன்றும் இல்லைம்மா. அப்போ cos d வரும்போது என்ன பண்ணுறோம்ப்போ, இந்த எக்ஸாம் கொடுத்துடலாமா? அப்போ dt = cos dx. ஓகேலாமா? இப்போ இல்லாமா இன்டெக்ரல். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், டீன்னு கொடுத்துட்டோம், தீட்டா வந்து டீ கொடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ண வேல்யூ கொடுத்துடலாமா? தீட்டாக்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன், 0 கொடுக்க போகிறேன். அப்போ t = sin 0 0 தான். அப்போ டீயோட வேல்யூ 1. t = π/2 கொடுக்க போகிறேன், அதே தீட்டாவுக்கு. அப்போ t = sin 0 இல்லையா, π/2. அப்போ sin 90 வேல்யூ வந்து 1. அப்போ t = 1. அப்போ இன்டர்வல் மாறிடுச்சாப்பா. அப்போது இன்டெக்ரல் என்ன வரும், 0 to 1 cos x dxனா சொல்லியிருக்கோம், cos x dxனா dt சொல்லியிருக்கோம், dt/1 + sin θ சொல்லியிருக்கோம், tன்னு சொல்லியிருக்கோம், t ப்ளஸ் இன்ட்டு 2 + t. ஓகேலாமா? 1/t 1 + t into 2 + t equal to a/1 + t. ஓகேவா? ப்ளஸ் b/2 + t 2 + t. ஓகேலாமா? என்ன பண்ணுவோம், 1/1 + t 2 into 2 + t equal to a into 2 + t plus b into 1 + t by 1 + t into 2 + t. இது கட் பண்ணலாம்ப்பா. அப்போ ஆன்சர் வரும் 1 = a into 2 + t plus b into 1 + t. ஓகேலாமா? இப்போ என்ன பண்ணுறான், டீக்கு வந்து -1 கொடுக்கலாமா? டீக்கு வந்து என்ன கொடுக்குறோம், -1. 1 = -1 கொடுக்கும்போது 0 ஆகிடுமா? அப்போ a 2 + -1 ப்ளஸ் என்ன வரும், b into 1 + -1. இதனால் 0 ஆகிடுமா? இது -1 1 வருமா? அப்போது a = 1. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், டீக்கு வந்து என்ன கொடுக்குறேன், -2 கொடுக்க போகிறேன். 1 = என்ன வரும், a 2 + -2 plus b 1 + -2. 0 ஆகிடும். 1 இருக்கும். -1 1 இல்லை என்ன இருக்கும், -1 1 போனால் -2ல் +1 போனால் -1 into b -b. அப்போ b = -1. b = -1 சப்ஸ்டிட் பண்ணலாமாப்பா. நான் சொல்ல பாருங்கள், a கொஞ்சம் கண்டுபிடிச்சிங்க 1. அப்போது 1/1 + t plus -1/2 + t 2 + t. இன்டர்வெல்லாம் கண்டுபிடிச்சிங்க கடைசியாக 0 to 1. சரிங்களா? லாஸ்ட் சொல்லியிருக்கு இல்லையா, கேட்குறது வகை செஞ்சால் மேலே வந்தால் லாக் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ லாக் யூஸ் பண்ணிக்கலாமா? log of 1 plus t
ஓகேவா ப்ளஸ்ன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு லாக் ஆஃப் ஓகேவா 2 + t என்ன வரும் இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 போடலாம் வாலி போடலாமா பாருங்கள் லாக் ஆஃப் 1 + 1 மைனஸ் லாக் ஆஃப் 2 + 1 யாருக்கு 1 போடுச்சு அப்பர் லிமிட் போயாச்சு லோயர் லிமிட் போடுறோமா மைனஸ் போட்டுடலாமா லாக் ஆஃப் 1 + 0 மைனஸ் லாக் ஆஃப் 2 + 0 ஓகேடாமா என்ன வரும் லாக் ஆஃப் 2 மைனஸ் லாக் ஆஃப் 3 ஓகேடாமா மைனஸ் லாக் ஆஃப் 1 ஓகேடாமா ப்ளஸ் சார் மைனஸ் லாக் ஆஃப் 2 ஓகேடாமா நம்மளுக்கு ரூல் தெரியும் இல்லையா என்ன ரூல் தெரியும் log of a therefore log of a minus log of b equal to log of a divided b அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா அதுக்கு என்ன வரும் log of 2/3 மைனஸ் log of 1/2 ஓகேடாமா அடுத்து என்ன சொல்கிறோம் log of 2/3 வகுத்தல் 1/2 ஓகேப்பா log of 2/3 into 2/1 ஸோ log of 4/3 புரியுதாம்மா நன்றி.